लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2224 25 அனத்தியாயன காலத்தினுடைய 6வது நாள் பதிவேற்றம். இந்த ஆண்டு பிள்ளை பெருமாளையங்கார் அருளிய 8 நூல்களில் ஒன்றான திருவேங்கட தந்தாதி என்கிற நூலை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 3வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் காப்புச் செய்யுள். நல்ல அந்தாதி திருவேங்கடவர்க்கு நான் விளம்ப சொல் அவம் தாதின் வழுபொருள் சோர்வர சொல் வித்தருள் பல் அவம் தாதிசை வண்டார் குறுகை பரசமயம் செல்ல வந்து ஆதிமறை தமிழால் செய்த வித்தகனே என்று நம்மாழ்வாரை தொழுது இன்றைக்கு நாம் 3வது நாள் பாசுரத்தை பார்க்கலாம். 3வது பாசுரத்தை பார்ப்போம். வேங்கடமலை அவியா மதிவிளக்கேற்றி அங்கம் ஆம்கடம் ஆலயம் ஆக்கி வைத்தோம். அவன் சேவடிக்கே தீங்கு அட மாலை கவி புனைந்தோம். இதன் சீரியதே யாம் கடமால் ஐராவதம் ஏறி இருக்குமதே. திருவேங்கடமலையை பெருமாளை பற்றி பேசுவதை காட்டிலும் இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்தில் ஏறி அமர்வது கூட சிறப்பாக இருக்குமா என்றால் இருக்காது என்று சொல்லுகிறார். என்னுடைய உடலையே அதற்கு ஆலயமாக வைத்தேன். அதிலே கெடாத என்னுடைய அறிவாகிய திருவிளக்கை ஏற்றி திருமலையில் எழுந்திருக்கிற பெருமாளை என்னுடைய உடம்பிற்குள் இருக்கிற மனமாகிய கருவறையிலே எழுந்தருளச் செய்து என்னுடைய பிறவி பெருங்குரலை போக்க வேண்டும் என்பதற்காக பாமாலையே அவனுக்கு பூமாலையாய் தொடுத்து சாத்தினோம். இப்படி இருக்கிற நான் மதிமயக்கம் கொண்டுள்ள ஐராவதம் என்கிற இந்திரனுடைய யானை மீது அரசனாய் அமர்ந்து ஆட்சி புரிந்தால் கூட அது சரியாகுமா என்றால் பெருமாளை துதிப்பதற்கு அது ஈடாகுமோ? ஈடாகாது என்று சொல்கிறார். முதலாழ்வார்களை ஒருவர் பாடினார் அல்லவா, அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக என்ற ஒரு பாசுரத்தில். அப்படி இவர் தன்னுடைய உடம்பையே ஆலயமாக பாவித்து அந்த உடம்பிற்குள் அறிவு என்கிற விளக்கை ஏற்றி வைத்து இதய தாமரையிலே பெருமாளையே நித்தியவாசம் செய்யுமாறு அவனை அனுசந்தித்து அவனையே துதித்து அவனை அங்கேயே இருக்க வைத்து அவன் மீது பாமாலையால் பூமாலைக்கு பதிலாக பாமாலையை வாயால் பொழிந்து அவன் நாமத்தை சொல்லி கோவிந்தா 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 என்று சொல்லி அவனை மனதிற்குள்ளேயே இருத்தி வைத்திருக்கிற என்னுடைய இந்த செயலுக்கு இந்திரனுடைய யானையின் மீது அமர்ந்து ஆட்சி புரிகிற ஒரு வேலை கிடைத்தால் கூட சரியாக இருக்காது. என்னுடைய மனம் என்னும் கோயிலுக்குள் என்னை ஆட்டுவிக்கிற பெருமாள் இருக்கிற இந்த உடம்பே எனக்கு முக்கியம். அந்த உடம்பிற்குள் அறிவை ஏற்றி வைத்து அறிவினால் என்னுடைய இதய தாமரையிலே வைத்திருக்கிற பெருமாளுடைய பாதத்தையே நான் துதிக்கொண்டுவதற்கு சமமாக வேறு எதுவுமே ஆகாது என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். கடம் என்று சொல்லுவதற்கு உடலையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். எனவே என்னுடைய அங்கங்களை உடைய உடலையே திருவேங்கடத்தினுடைய கோவிலாக மாற்றியிருக்கிறேன். இது ஐராவதம் ஏறுவதை காட்டிலும் மிகவும் பெரியது, மிகவும் உயர்வானது. இதற்கு ஈடாக இந்திரனாகி மாறி ஐராவதத்தில் அமர்ந்தால் கூட எனக்கு சிறப்பில்லை என்று சொல்லுகிற 3வது பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். வேங்கடமாலை அவியா மதிவிளக்கேற்றி அங்கமாம் கடம் ஆலயம் ஆக்கி வைத்தோம். அவன் சேவடிக்கே தீங்கு அட மாலை கவி
புனைந்தோம். இதில் சீரியதே யாம் கடமால் ஐராவதம் ஏறி இருக்குமதே. கடம் என்பது பல வகையான பொருட்களை போற்று வைக்கிற பாத்திரம் அல்லது சேமித்து வைக்கிற பாத்திரம் என்ற பொருள். அப்படி இந்த உடம்பையே ஒரு பொருளை சேர்த்து வைக்கிற ஒரு கடமாக ஆக்கி அதிலே அவனுடைய சேவடியை பதித்து வைத்து அவனுக்கு பூமாலையால் சூட்டி அவனையே என்னுடைய நெஞ்சத்திலே இருத்தி இருக்கிறேன். இதைவிட சிறப்பு வேறு எதுவும் கிடையாது என்று சொன்ன 3வது பாசுரம் திருவேங்கடத்தந்தாரியுடைய 3வது பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.